வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்ல உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறேங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. சனி பேச்சு பலன்கள் 2025 விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். செவ்வாய் ஆட்சி நேரம் கொண்ட விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் பாத்தீங்கன்னா, சார் நான் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்ததுன்னா எதிர்த்து நான் போராடின ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் அல்லவா, என்ன ஆனாலும் சரி நான் அதை ஜெயிப்பேன், என்னால ஜெயிக்க முடியுங்கிற கான்பிடன்ஸ் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. உங்களுக்கு இந்த சனி என்ன பண்ண போற, இது வரைக்கும் 4 இருக்காரு. 4 சனிங்கிறது அர்த்தாத்தமா சனி, அதாவது 8 சனியோட பாதி எஃபெக்டுங்க. இந்த 4 சனி இருக்கும்போது இந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலமா குடும்பத்துல பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை, அம்மா வழி உறவு முறையால எனக்கு பிரச்சனைகள், எனக்கு வீட்டுல பிரச்சனை, வீடு கட்டின வீடு பாதிலே நிக்குது, வீடு இன்னைக்கு கிளம்புலன்னு சொல்லக்கூடியவங்க, வண்டி வாகனம் வண்டி எனக்கு ஓடல, வண்டி பிரச்சனை சொல்றவங்க, வண்டி வாகன விபத்துக்கள் நிறைய சந்திச்சிருக்கீங்க. இது மாதிரி என்னென்னலாம் போட்டு ஆட்டி வைக்க முடியுமோ அத்தனையும் ஆட்டி வச்சிருக்காருங்க. இன்னும் பலருக்கு வேலை இல்லை, வேலையை இழந்துட்டேன், வேலைன்னு தூக்கிட்டாங்க சொல்ற அமைப்பு கூட பலருக்கு இருக்கும். இது மாதிரி எல்லாம் உங்களை துன்பத்திலேயே வச்சிருந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் விமோச்சனமா உங்களை இப்ப விட்டுட்டு 5ஆம் இடத்துக்கு போறார். இந்த 4ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு தடைக்கல், எல்லாத்தையும் தடை. ஒரு பெரிய பாறங்களை தூக்கி வச்சாங்க போற பாருங்க, எப்படி அந்த போவீங்க, போக முடியாது இல்லையா? அது மாதிரி தடைக்கல் எல்லாம் உங்களுக்கு வச்ச பாத்தீங்களா சனி பகவான். அந்த தடைக்கல் எல்லாமே இப்ப நகர்ந்து உங்களுக்கு எங்க போகுது, 5ஆம் இடத்துக்கு போகுது. 5ங்கிறது என்ன, மனசு சம்பந்தமானது. அப்போ இந்த 5ஆம் இடத்து வகையில நம்ம என்ன கவனமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 சனம் என்ன நம்ம பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த பிரச்சனை, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்த பிரச்சனை விலகுதுங்க. பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம், நீங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா வண்டி வாகன விபத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருந்ததும் சரி, வண்டி வாகனங்கள் செலவு கொடுத்துருந்ததும் சரி இப்ப குறைய போகுதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க தாயோட உடல்நிலை மேலோங்க போகுதுங்க. அதாவது இந்த 2.5 ஆண்டு காலத்துல உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் புதிய வண்டிகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகன விபத்துக்கள் குறைய போகுது, புரியுதா?
இது வரைக்கும் வண்டி வாகன விபத்துகள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது எல்லாருக்குமே அதெல்லாம் குறைய போகுது. உடல்ல இருந்த பிரச்சனைகள் குறைய போகுது. கடந்த 2.5 ஆண்டுகளா உடல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள், அதாவது குறிப்பா சொல்லணும்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கை காலில் குடைச்சல் வலி. பலருக்கு பார்த்தா காலில் பித்த வெடிப்பு வந்து அதுக்கு பார்த்தா லட்சம் சொல்ல பண்ணிட்டுமா பித்த வெடிப்புன்னு கிளியரா வேலை சார்பாங்க. அது மாதிரி நமக்கு வந்து நோய்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்ப உங்களுக்கு விலக போகுதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட தாயாசனம் நல்லா மேலோங்க போகுதுங்க. குரு பாக்குறாரு. அதே மாதிரி குரு வந்து உங்களோட 2ஆம் இடத்தை பாக்குறாரு, குருவோட 12ஆம் இடத்தை பாக்குறாரு. குரு இருக்கிற 8ல குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை நல்லா இருக்கு. அப்போ குருவோட 4ல இருக்கும் போது சனி பகவான் 5ல இருந்தாலும் உங்களுக்கு வண்டி வாகனத்துல ஆதாயத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனமேன்மை மேலோங்க போகுதுங்க. இது நாள் வரை வேலையில இருந்த பிரச்சனைகள் விலகுதுங்க. வேலை பிரச்சனை நீங்கி வேலையில ஆதாயம், புதிய ஆதாயம், தன ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், குடும்பத்தினரால் குதூகலம் நோக்கி இருக்க போதுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நவகிரகம் எப்படி இருக்கும் பாருங்களேன், 4 பக்கம் அப்படி சதுரமா இருக்கும், ஒண்ணு பாத்துக்காது. சூரியனை மட்டும் சந்திரன் பார்த்துட்டு இருப்பாரு, இவனு யாரையும் அதையும் பார்த்துக்காது. அப்படி இருக்கும்போது அது மாதிரி உங்க வீட்டுல தனித்தனியா உட்காந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குதூகலமா பேசி ஒருத்தர் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு குடும்ப அந்யுன்யம் நல்லா இருக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் நடைபெறும். சுப காரியம் என்ன வேணா ஒரு காது குத்தா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சீமனம் என்ன வேணா இருக்கலாங்க. குடும்பத்துல சுப காரியம் நடக்க போகுது. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போகுது. உங்க குடும்பம் வந்து ஊர் மெச்ச பேர் மெச்ச நல்லா இருக்க போப்போ சொல்லக்கூடிய அமைப்புல பார்க்க மாதிரி விருச்சிக ராசி விருச்சிக நண்பர்களுக்கு இந்த நாள் நடக்க ரெடியாரு காத்துருங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி விருச்சிக கணக்காரர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைச்சிருந்தீங்க பாத்தீங்களா, வெளிநாடு போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு வெளிநாடு செல்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வர்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு செய்கின்ற வேலையில முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். புரியுதுங்களா, வேலை போல அதிகரிக்கும் போது நம்ம வேலை கட்ட செய்யணுமே தவிர அங்க வந்து நம்ம கடிந்து கொள்றதோ இன்னும் ஒர்க் கூட அதிகமா சொல்லி நம்ம வந்து தேவையில்லாம பேசக்கூடாதுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. ஏன் நம்ம பேசணும்னா பேசுறீங்க வந்து உங்களுக்கு கேது 10ல இருப்பாரு, அப்ப அது பாடத்தை கொடுத்துருவாரு அவர். ஸோ அதனால வேலையில ஒர்க்லோடு இருக்கதான் செய்யும். அதை வந்து நீங்க வந்து எப்படி கையாளுறது உங்களோட தனிப்பட்ட முடிவுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த சனி வந்து இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது இவர் பார்வை நமக்கு என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போங்க. இது வரைக்கும் சனியால என்னன்னா நற்பலன் கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா, இப்ப இவரோட பார்வை என்ன பண்ணுது பார்ப்போம். சனியோட பார்வை பார்த்தா 7ஆம் இடத்தை பாக்குதுங்க. ஃபர்ஸ்ட் சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10. இதுல 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையில பாக்குறோம். அப்ப 7 என்னங்க, 7 என்ன குறிக்க சொல்லுங்க, மனைவி, நண்பர்கள், கூட்டாளி. ஃபர்ஸ்ட் இது கரெக்டா. அப்ப இந்த மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணுங்க. ஏன்னா இவர் பார்வை வந்து பாத்தீங்கன்னா அங்க விழும்போது கணவன் மனைவி ஒற்றுமைகள்ல கொஞ்சம் அந்த வேரியேஷன் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ கணவன் மனைவினா ஒற்றுமையை கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நண்பர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள் வகை என்ன சார் கவனமா இருக்குன்னா, கூடார் நட்பு கேடில் முடிங்கிற மாதிரி ஒரு சில தீய நண்பர்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றன. அப்படி தீய பழக்கம் உள்ள தீய நண்பர் சேரும் போது அந்த தீய பழக்கத்துல நீங்களும் அங்க இன்டர்ஃபியர் ஆகிறது வாய்ப்பு இருந்து சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கு. நல்ல நண்பர் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கத்தையும் தீயதையும் உங்களுக்கு வந்து எதெல்லாம் கெட்ட எல்லாம் தீவைன்னு நம்ம சொல்றோமோ அதை நம்மளை வந்து இன்டர்ஃபியர் பண்றோமா நண்பர் வர்றாருன்னா நண்பர்ட்டு ஒருடி நீங்க எட்டி விலகியே இருங்க. ஏன்னா தீய பழக்கத்துல மனசு இருக்கும். ஏன்னா 5ல இருந்து 7 பார்க்கறது இல்லையா, மனசு அங்க தாவும். இது ஒண்ணும் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த காதல்ல இருக்கீங்க, மியூச்சுவல்ல இருக்கீங்க, எனக்கு இன்னும் காதல் திருமணம் எனக்கு வந்து ஆகல சார், தடை மேல தடையா இருக்கு சார் சொல்றவங்க எல்லாருக்குமே இப்ப அந்த காதல் திருமணம் வந்து கை கூற வாய்ப்புகள் இருக்குங்க. இதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த காதல்ல ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா, இந்த லவ்ல ஏமாத்திட்டாங்க சார், நான் உண்மையாதான் இருந்தேன் சார், அவங்க வந்து என்ன லவ் பண்ணல சார், லவ் பண்ண பணத்தையும் பொருள் இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ காதல்ல இருக்கும்போது கவனமா இருக்கு. புரியுதா, அதே மாதிரி மியூச்சுவல் இருக்கும்போது அப்படிதான் கவனமா இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏமாற, எல்லாரும் கிடையாது, ஒரு சிலருக்கு சுயஜாதி அடிப்படையில் ஏமாற வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா சனி பார்க்கறது இல்லையா, அப்போ மனசை நோக அடிக்கணும். அங்க எந்த நோக அடிக்கணுங்கள 7ஆம் பாகம் வழியா நோக. 7ஆம் பாகம் என்ன, கணவன் மனைவி, காதலன் காதலி, திரும்ப இந்த வகையில உங்களை அவர் அங்க ஏமாற்ற ரெடியா இருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ண, உஷாரா கவனமா இருந்துக்கோங்க. இது ஒண்ணு ஃபர்ஸ்ட். அடுத்தபடியா நட்பு சொல்லியாச்சு. இந்த நண்பர்கள் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா
நம்ம மனசு அவங்க வந்து சொல்ற தீய பழக்கங்கள் ஆர்வத்தை கொடுப்பாரு. தீய பழ ஆர்வத்தை நம்ம தூண்டி விட்டு அங்க போயிட்டு நம்ம அதுல மாட்டு அதுல சிக்கி சின்ன பணமாக வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்போ எதெல்லாம் வந்து நமக்கு கெடுமை தீமைன்னு தெரியலீங்க, விலகி செட்டி இருந்துக்கோங்க. சரி, அடுத்தபடியா இந்த சனி என்ன பண்றாருன்னா உங்களோட 11ஆம் இடத்துக்கு அந்த 11ங்கிறது உங்களுக்கு வந்து அபிலாசைய பூர்த்தி செய்யக்கூடிய சாணத்தை சனி பகவான் பார்க்கறது. இது என்ன, கன்னியோட வீடு. அப்போ என்ன சார் பண்ண போறாருன்னா உங்களுடைய அபிலாசைய பூர்த்தி பண்ற சாணத்தை உங்களோட உழைச்சி வர சேமிக்கிறத சனி பகவான் தொழில்காரன் குருவோட வீட்டுல இருந்து பாக்குறாருங்கும் போது உங்களுக்கு நன்மை தாங்க. நீங்க நான் ஏதோ தீமை சொல்ல போறது கிடையாது, புரியுதா? இருப்பினும் சனி பாக்குறது இல்லையா, உங்களோட சேமிப்பு வச்சதுல கவனமா இருந்துக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு 2 லட்ச ரூபா நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா 2 பேங்க் இருந்து வருவாங்க. இதுல பண்ணாதப்பா இதுல பண்ணு, இதுல பண்ணாதப்பா அதுல பண்ணு, இதுல இல்லப்பா அதுல பண்ணு, அப்படி ஒரு கன்ஃபியூஸ் பண்றது வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்க சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வெல்விஷர் யாரோ அவங்கள்ட்ட சரியான முடிவு எடுத்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, புரியுதா? அதே மாதிரி இங்க சனி பார்க்கும்போது புரியுதா, 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கறது இல்லையா, உங்களோட பூர்வ புண்ணிய சாதத்தை அவர் பார்க்கும்போது உங்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாகவும் கான்பிடண்டாகவும் சரியான முடிவை எடுத்துக்கோங்க. சரி, அடுத்தபடியா சனியோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ங்கிறது குடும்பஸ்தானம். இந்த குடும்பத்தை சனி பார்க்கறது இல்லையா, குடும்பத்தை சனி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பண்றாரு, குரு பார்த்துறாரு. 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, பார்த்தாலும் குரு பார்க்க கோடி பாவ விமோச்சனம். சனியால ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் தனசனங்கிறது பாத்தீங்கன்னா குருவோட சொந்த வீடு. அதே மாதிரி இங்க குரு பகவான் தான் வீட்டை தானே பார்க்கும்போது அங்க 2ஆம் இடம் வலுப்படுது. அப்ப 2ஆம் இடம் காரணம் வாயிலா உங்களுக்கு சொத்துக்கள், பணங்கள், தனங்கள், இதோட ஆதாயங்கள் நிறைய இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல சார் நான் படிக்கிறேன் சார், நான் படிக்கின்ற மாணவர் எனக்கு எப்படி சார் இருக்கணும், படிக்கின்ற மாணவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல மனசுங்கிறது அலைபாய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ மனசை அலைபாய விடாதீங்க, புரியுதா? உங்களுக்கு என்ன, உங்க இலக்கு படிப்பு, தேர்வுல வெற்றி பெறணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க கடினமா நீங்க உழைக்கக்கூடிய காலமா இருக்கு. கடின முயற்சி எடுத்து படிக்கணும், புரியுதா? அதே மாதிரி படிக்கின்ற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனசுல குழப்பங்களோ சந்தேகங்களோ அடிக்கடி ஏற்படுதுன்னா நம்மள கிளியர் பண்ணிக்கோங்க. படிப்பு சந்தேகம் இருக்கா உடனே கேட்டது கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இங்கே கிரக அமைப்புகள் இருக்கின்றன. சரி, அடுத்தபடியா சார் நான் இல்லத்தரசியா இருக்கேன் சார், எனக்கு என்ன சார் சொல்றீங்கன்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகுதுங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், கருத்து மோதல் எல்லாமே விலகி நல்ல காலம் பிறக்குதுங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிடுது, புரியுதா? உங்களுக்கு மேல் நல்லது உங்களுக்கு வேணும்னு பிரியப்படுற நீங்க என்ன பண்ணுங்க, வியாழக்கிழமை தோறும் நம்ம சிவாலயம் இருக்கக்கூடிய கால பைரவர் போய் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு நிதர்சனமா விலகிடுங்க. சரி சார், இப்ப சீனியர் சிட்டிசன் என்ன சார் சொல்ல வரீங்க? சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது ஒரு ஏற்ற காலமா நான் பார்க்கப்படலங்க. ஏன் நான் சொல்றேன்னா, குரு பகவான் 8ல, சனி பகவான் 5ல, மனசுங்கிறது தடுமாறும் பண்ணோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தவறுதலா போக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால என்ன பண்ணுங்க, என்ன பண்றோமோ அப்படியே பண்ணிக்கிட்டே வந்துருங்க. புதிய முயற்சிகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணா, புதுசு நம்ம பண்ண போறோம்னா உங்களோட சுயஜாத அமைப்புல நடப்பு தசா புத்தின அடிப்படை நீங்க பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஓவராலா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை எப்படி சார் இருக்குன்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை உங்களோட தடைக்கல் விலகுதுங்க. ஃபர்ஸ்ட் 5ஆம் இடம் சனி பெருசா ஒன்றும் கெடுக்க போறது கிடையாது, கொடுக்கத்தான் போறாரு. குருவோட பார்வை நல்லா இருக்கு, சனியோட பார்வைகளையும் பார்த்தா பாதிய குரு வந்து பார்த்துடுறாருங்க. அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமா தான் நான் பார்க்கப்படுறேன். இருப்பினும் பாத்தீங்கன்னா உடல்ல ஒரு சில உடல் உபாதைகளை நீங்க சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு வேண்டாம், புரியுதா? மனசு தடுமாற வேண்டாம். மனசு தடுமாற்றத்தை நீங்க என்ன சார் பண்ணணும்னா ஒரு யோகாவோ இல்ல தியானமோ இருந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தீய பழக்கங்கள் நம்ம கூட தள்ளிவிட சூழ்நிலை இருக்கு, கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. சோ கவனமா இருந்துக்கோங்க. இந்த காலத்துல நீ நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் 5ல வந்து அமராருன்னா நிறைய தான தர்மம் செய்யுங்க. அது குறிப்பா அன்னதானம் செய்யுங்க. ஏழை எளியோருக்கு வஸ்திர தானம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கும் போது உங்களுடைய அந்த கெடு பலன் முற்றிலுமாக குறைக்கப்படுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க
வெங்கடேசர் பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல ஒரு முறை திருப்பதி சென்று வரலாம். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா வெங்கடேசர் பெருமாள் வழிபாடு பண்றது உங்களுக்கு மிக மிக நற்பலன் அள்ளி கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சிறந்த ஒரு பரிகாரம் பார்த்தா தானம் தர்மம் மட்டுமே. அதே மாதிரி வழிபாடுன்னு பார்த்தா வெங்கடேசர் பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு வந்து 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரஜித அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுஜது இணைஞ்சிருக்காரா, இல்ல வந்து கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுதான் அந்த பலன்கள் கண்டப்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர்ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.